Alhamdulillah. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. لقد قال الله تعالى في محكم التنزيل العلي والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாமெல்லாம் நம் மீது விதியாக்கப்பட்டிருக்கின்ற இந்த கடமையான தொழுகையான ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக அதற்குரிய வக்திலே வருகை தந்து இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாக்கியத்தை தந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு நன்றி நாம் கூற கடமைப்பட்டுள்ளோம். இன்றைய ஜும்மாவில் நாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஜும்மாவில் பேசப்படக்கூடியது எல்லாமே முக்கியமானது தான். இருந்தாலும் வாழ்க்கையில் மனிதனால் மறக்கவே முடியாத ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மரணம். அந்த மரணத்தை நாம் அல்லாஹ் எவ்வாறு நமக்கு மரணத்தை அறிமுகப்படுத்துகின்றான், அல்லாஹ்வின் தூதர் மரணம் சம்பந்தமாக நமக்கு என்ன செய்தியை சொன்னார்கள், மொத்தத்தில் இஸ்லாம் மரணத்தை எவ்வாறு நம்மை பார்க்க சொல்கிறது என்பதைத்தான் இந்த ஜும்மாவினுடைய அந்த நேரத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக உலகத்தில் எல்லா விஷயங்களிலும் கருத்து வேறுபாடு இருக்கும், ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் இருக்கும். ஆனால் கருத்து வேறுபாடு இல்லாத உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் அது இறைவன் அல்ல, மரணம்தான். இறைவனை கூட ஏற்றுக்கிட்டவங்க இருக்காங்க. ஏற்றுக்கிட்ட அப்புறம் யார் இறைவங்க சர்ச்சை இருக்குது, நான் படைச்சது இறைவதா, என்ன படைச்சது இறைவனா என்ற சர்ச்சைலாம் நிறைய இருக்குது. அந்த சர்ச்சைகளுக்குள்ளே போகலை. இப்போ சர்ச்சையே இல்லாத எல்லோராலும் ஏகமாக ஒத்துக்கொள்ளப்பட்ட மரணம் முஸ்லீம்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே மரணத்தை சொல்லும் பொழுது கூறுகின்றான், குல்லு நப்சின் தாயிகத்துல் மவுத், எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும், அதாவது சுவைத்தே தீரும் அப்படின்னு நல்லா சொல்லுது. அவன் மரணத்துக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த சுவைத்தே தீரும் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் என்பதை முதல்ல பார்க்கணும். சுவை என்பது என்ன அப்படின்னா உணவு உண்டது மாதிரி கிடையாது. உணவு உண்பது வேறு, சுவைச்சு பார்க்குறது வேறு. ஆனால் மரணத்தை சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், சுவைக்கத்தான் செய்வீங்க அப்படின்னா. ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க தான் நம்ம இன்றைக்கி முக்கியமாக பார்க்க போகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் முல்க் 67வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் சொல்கிறான், அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த துன்யா வ ஹயாத்த லி எபுலுவக்கும் ஐயுக்கும் அக்ஸன அமலா வஹுவல் அசீசுல் கஃபூர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகான ஒரு செய்தியை சொல்கிறான். இதை எல்லாருமே கடந்து போய்கிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் தபாரக்கல்லதி சூரா அப்படின்னாலே அப்படின்னா தான் தெரியும், முழுக்குன்னா தெரியாது. தபாரக்கல்லதின்னு சொன்னால் தான் தெரியும்.
அந்த அளவுக்கு அந்த ஜுஸ்ஸில் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு சூறா எதுன்னு சொன்னால் முல்க்கு தான். அந்த முல்கில் 2வது வசனம் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், உங்களுக்கு மரணத்தையும் வாழ்க்கையை வைத்து அல்லாஹ் படைத்திருப்பது எதற்காக என்றால் உங்களில் செயல்களால் யார் சிறந்தவர்கள் என்பதை சோதிப்பதற்காக என்று கூறுகின்றான். இந்த ஒரு வசனத்தை படித்தாலே போதும். இந்த வார்த்தையில் ஒரு சூட்சுமம் இருக்குது. என்ன அப்படின்னு எப்படி சொல்லியிருக்கணும்? அல்லது கலக்க ஹயாத்த வல் மௌத்தன்னு தான் சொல்லியிருக்கணும். வாழ்க்கை மரணத்தை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்லுதான்? மரணத்தையும் வாழ்க்கைங்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் பொதுவாக ஒரு விஷயத்தை சஹாபாக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் எந்த ஆர்டரில் அந்த எந்த ஒரு அடிப்படையில் வார்த்தைகளை வசனங்களை அமைக்கின்றானோ அதை அப்படியே பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு சில விஷயங்கள் விளங்கும். அப்போ இதில் என்ன இருக்குது? முதல்ல மௌத்து, 2வது வாழ்க்கை. மௌத்தவல் ஹயாத்தாங்க அல்லாஹ். இப்போ நாம் வந்து பொதுவாக உலகத்தில் என்ன இருக்கோம்? நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தப்பா மௌத்து வந்துருச்சு, மரணம் வந்துருச்சு, இறந்துட்டான் என்று செய்கிறோம். கண்ணீர் அஞ்சலி செலுத்தி போஸ்ட்லாம் இறைவனடி சேர்ந்தாரெலாம் மக்கள் எல்லாம் போஸ்ட் அடித்து ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை பிரச்சனை என்ன அப்படின்னா, நாம் இந்த வசனத்தை சரியாக புரிஞ்சு கொள்ளலை அப்படிங்கிறது தான் விஷயம். என்ன எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஏன் அல்லாஹ் வாழ்க்கையை முதல்ல சொல்லாமல் மரணத்தை முதல்ல சொன்னான்? அல்லாஹ் நமக்கு என்ன உண்மையை விளக்க வரான்னு சொன்னால், வாழ்க்கை என்பது மரணம் இல்லாதது தான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பதில் என்ன இருக்கக்கூடாது? மரணம் இருக்கக்கூடாது. மரணம் இருந்தால் அது வாழ்க்கை இல்லை. இப்போ இங்கே இருக்க வாழ்க்கையில் மரணம் இருக்கா இல்லையா? இருக்குதானே? அப்போ இது வாழ்க்கை இல்லை. அதனால 2வது கொண்டாந்துட்டான். மறுமையில் நம்ம போய் சொர்க்கம் அல்லது நரகம், அங்கே மரணம் உண்டா? இல்லை. அதுதான் எல்லாம் வாழ்க்கை இருக்கான். ஒன்று நல்லது அல்லது கெட்டது. அப்போ 2வது சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அல்லாஹ் சொல்லக்கூடிய மறுமைக்கு பின்னால் உள்ளதை தான் வாழ்க்கைங்கிறான். முன்னால் உள்ள நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது வாழ்க்கையே இல்லை அப்படி சொல்லிட்டு, அப்போ இது என்னன்னு கேட்போம்ல, அதுக்கு தான் அல்ல சொல்லி எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அக்ஷனமலா, உங்களில் யார் நல்லவர் என்பது சோதிப்பதற்காக சும்மா ஒரு வெள்ளோட்டம் மாதிரி உங்களை விட்டுருக்குறேன். இது வந்து என்ன இல்லை, உண்மை இல்லை, உங்களை நடமாட விட்டுருக்குறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொர்க்கத்தில் கட்டுப்பாடே கிடையாது, நரகத்தில் கட்டுப்பாடை தவிர ஒன்றும் கிடையாது. சொர்க்கத்தில் சுகத்தை தவிர ஒன்றும் கிடையாது, நரகத்தில் வேதனை தவிர ஒன்றும் கிடையாது. இங்கே எல்லாம் கலந்துருக்கு. விருப்பு வெறுப்பு இருக்குது. எதை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம், எதை வேண்டுமானாலும் மறுக்கலாம். அல்லாஹ் நம்மளை படைத்து சுயமாக சிந்தித்து தேர்வு செய்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த உலகத்தில் தந்திருக்கான். ஏன் தந்திருக்கானா? அப்போதான் மனுஷன் யார் என்பதை என்ன செய்வான்? தெளிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இல்லைன்னா என்ன செய்வான்? நான் இப்படி இல்லை, இப்படி இருந்தால் நான் இப்படி இருந்திருப்பேன்னு சொல்லுவான். இப்போ ஒரு செய்தி இது சொன்னால் ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சஹாபாக்களில் கேட்குறாங்க. இப்போ பொதுவாக நம்மளாம் அடிக்கடி கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னு சொன்னால், மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு மரணமையில் என்ன கிடையாது, கேள்வி கிடையாது. அப்படி தான் வழங்கியிருக்கோம். பாருங்கள் நியூஸ் எப்படி வருது பாருங்கள். அல்லாஹ் மறுமையில் என்ன செய்வானா, இந்த உலகில் வாழும் பொழுது மனநிலை பாதிக்கப்பட்டிருந்த, காது கேட்காத, செவிட்டுத்தன்மை உள்ள, கண் பார்வை இல்லாத, குருட்டுத்தன்மையுடையவங்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பான். யார்? முஸ்லீம் அல்லாதவர்களை. முஸ்லீம்களை இப்போ காது கேட்காதவர் முஸ்லீமாக இருப்பார், தொழுவார். ஊமையங்க தொழுவலையா? ஊமையாக இருக்கிறவங்க தொழுகிறாங்களா இல்லையா? தொழுகிறாங்க. கண் பார்வை இல்லாதவங்க அல்ஹம்துலில்லாஹ் தொழுகிறாங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் என்ன செய்ய மாட்டாங்க, உள்ளுக்குள்ள வர மாட்டாங்க. சரியா? அப்படியே வந்தாலும் என்ன செய்வாங்க, வந்து உட்காந்து பார்ப்பாங்க, எதாவது குழந்தைகள் மாதிரி செஞ்சுட்டு போவாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, முஸ்லீம்களுக்கு அல்ல, மறுமையில் அல்லாஹ் நீதியாளன். எப்படி நீதியாளன் சொன்னால், யாரையுமே அவன் அநீதி செய்ய மாட்டான். அந்த அடிப்படையில் நீதியாளன். இப்போ நாமெல்லாம் ரெண்டையுமே செய்வோம். ஒருத்தர் விஷயத்தில் நீதியாக இருப்போம், இன்னொரு விஷயத்தில் செய்வோம் அநீதியாக இருந்துட்டு நான் ரொம்ப யோக்கியன்ட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அல்லாஹ் நீதி செலுத்துவன் என்று சொல்லக்கூடிய அர்த்தம் என்னென்னா, யாருக்கும் அவன் அநீதி இழைக்க மாட்டான். இது முக்கியமான விஷயம். அப்படி மறுமையில் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் ஒன்று திரட்டி, இஸ்லாத்தில் இல்லாத காஃபிர்களாக வாழ்ந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் போல ஒன்று திரட்டி நிறுத்தி அவர்களுக்கு மனநிலையை சீர் செய்து வருவான். இங்கே வந்து பைத்தியம் முடிச்சவங்களா இருப்பாங்க, மறுமையில் எப்படி நிற்பாங்க? நல்லா நிற்பாங்க. இங்கே பார்வையற்றவங்க பார்வையோடு நிற்பாங்க.
காது கேட்காதவங்க காது கேட்கும். இந்த 3 கூட்டத்தாரையும் எல்லாம் விசாரிப்பான். நீங்கள் நான் தான் இறைவன் தெரியுமா உங்களுக்கு, ஏன் நீங்கள் ஏற்றுக்கடலைன்னு கேட்பான். அப்போ என்ன சொல்லுவாங்க, மனநிலை பார்க்க என்ன சொல்லுவார், நான் மட்டும் புத்தியோடு இருந்தால் சிந்திச்சு ஒன்றை தான் ஏற்றிருப்பேன் பாரு. காது கேட்காதவர் உன்னுடைய செய்தியே எனக்கு வரல, வந்திருந்தால் நான் ஒன்று தான் ஏற்றிருப்பேன். கண் தெரியாதவர், எங்கள் பார்வையிலனா உன்னுடைய அத்தாட்சியை பார்க்கவோ சிந்திக்கவோ எங்களால் முடியாமச்சு, இருந்தால் நான் உன்னை ஏற்றிருப்பேன். அப்படியா, சரி. அப்போ நான் தான் ரப்புங்கிற உனக்கு மாட்டு கிடச்சிருக்கா, இல்லை நீங்கள் தான் ரப்பு மறுமையில் ஒத்துக்கிட்டதாக்கா, சரி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். என்ன வாய்ப்புன்னு வந்து அந்த மக்களெல்லாம் கேட்கும் பொழுது அல்லாஹ் அங்கே பாருங்க அப்படிம்பான். கடுமையாக கொழுந்து விட்டு வரையும் பெரிய நெருப்பு இருக்கும், கொழுந்து விட்டு எறிய நெருப்பு இருக்கும். அல்லாஹ் சொல்ல நீங்கள் எல்லாருமே நெருப்புக்குள்ளே எல்லோரும் வரிசையாக உள்ளே போகமா. எல்லோரும் சேர்ந்த மாதிரி சொல்லுவாங்க, இறைவா இதை தவிர வேறு எதாவது சொன்னாங்க செய்கிறோம். மீண்டும் சொல்லுவான், மீண்டும் அதைத்தான் சொல்லுவாங்க. 3வது சொல்லுவான் நெருப்புக்குள்ளே போங்கன்னு. 3வது சொல்லுவாங்க இதை தவிர வேறு எதாவது செஞ்சுருக்கானே. அல்லாஹ் முடிவு கொண்டான். இந்த விசாரணை அவ்வளோதான், இவங்களுக்கு முடிஞ்சு வச்சு. அல்லாஹ் அதுக்கப்புறம் சொல்லுவான், கட்டளை இட்டது நான் அநீதி இழைப்பேனா, உங்களுக்கு இழைக்க மாட்டேன். அப்போ நீங்கள் நெருப்புக்குள்ளே மட்டும் என்னுடைய ரப்பு சொன்னான்னு சொல்லி நீங்கள் மனநிலையில் வந்து நெருப்புக்குள்ளே போயிருந்தா, அந்த நெருப்பு என்னை அடியார் இப்ராஹிமுக்கு எப்படி குளிர்ந்ததோ அது போல் குளிர்ந்துருக்கும். அதை கடந்தால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிருப்பீங்க. உங்களுடைய அறிவை பயன்படுத்தி என்ன செஞ்சீங்க, சொன்னவன் ரப்பு என்றும் பாராமல் நெருப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து கட்டளை மாறி செய்தீர்கள். உலகத்தில் உங்களுக்கு மனநிலை சீர் செய்யப்பட்டிருந்தால், பார்வை தரப்பட்டிருந்தால், செப்டித்தன்மை போக்கப்பட்டிருந்தால், இதைத்தான் நீங்கள் செய்வீர்கள் அறிந்து கொள்கிறேன் என்று வானவர்கள் அழைத்து இவங்க அத்தனை பேரை எங்களுக்கு கொண்டு போய் நரகத்தில் கொண்டு போகிறது நல்லா சொல்லுவோம். இந்த செய்தியை கேட்டுட்டு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி ஏராளமான செய்திகளில் கூட நம்ம படிக்காதனால நிறைய விஷயம் விளங்கலை. அப்போ இது ஏன் வந்து இதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கை என்பது சோதிப்பதற்காக மட்டும்தான். அந்த சோதனை விடப்பட்டவங்களை மீண்டும் சோதிக்கப்படுறாங்க. அப்போ சோதிக்காமல் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், யாரையும் கூலி கொடுக்க மாட்டான். அது சொர்க்கமாகட்டும் அல்லது நரகமாகட்டும். அப்போ அதனால தான் அல்லாஹ் சொல்றால், எபுலுவுக்கும் ஐயுக்கும் அக்ஸன் அமலா, நீங்கள் உலகத்தில் யார் சிறந்தவர்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் உங்களுக்கு இங்கே மரணத்தை தந்திருக்கிறேன் முதல்ல என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், இன்னக்க மையத்தும் இன்னஹும் மையத்தும், நீங்களும் மௌத்தாயிருவீங்க. உங்கள்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கிறாங்களே ஒரு பெருங்கொண்ட குரூப்பு, உங்களை அழிக்க நினைக்கிறாங்களே அவங்களும் நிரந்தரமாக வாழ போகிறதில்ல, மரணிச்சிருவாங்க என்று அல்லாஹ் அங்கேயும் என்ன செய்தான், மரணத்தை பதிவு செய்கிறான். அப்போ மரணத்தை அல்லாஹ் அங்கேயும் பதிவு செய்து அடுத்த சொல்தான், ஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக்கி தாலிக்கமா குன்தம் மின்கு தஹீத், மரண வேதனை சத்தியத்தை கொண்டு வருகிறது. அவனிடம் அல்லாஹ்வாகிய அவனிடம் நீங்கள் எதை விட்டு விரண்டோடி கொண்டிருந்தீர்களோ அதிலிருந்து நீங்கள் தப்ப முடியாத அளவுக்கு அல்லாஹ் மரணத்தை உண்மைப்படுத்திருக்கின்றான் என்று மரணத்தை பற்றி ஏராளமான வசனம் இருக்குது, ஏராளமான வசனம் இருக்குது. அப்போ இதையெல்லாம் வரிசையாக பார்க்கும்பொழுது சில விஷயங்களை பொழுது அல்லாஹ் ஒன்று சொல்லுது என்னென்னா, பல யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், யாராலையும் மரணம் அடைஞ்சிடக்கூடாதுக்க வேண்டி பாதுகாப்பான கோட்டைகள்லாம் என்ன செஞ்சாங்க, தங்களை பெரும்பாலும் கோட்டை கட்டி தான் இருப்பாங்க பாதுகாப்புக்காக. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், யூதர்களுக்குனே ஒரு வசனத்தை இறக்குறேன்டேமா, ஐனமா தக்கூனும், நீங்கள் எங்கிருந்த போதிலும் இருதுக்கும் உங்களை வந்தடையும் மவுத், மரணம் வந்துடும். உங்கள் கோட்டைக்குள்ளே எதிரி நுழைய முடியாது, ஈட்டி நுழைய முடியாது, கடுமையான ஆயுதம் நுழைய முடியாது, விஷ ஜந்துக்கள் நுழைய முடியாது, எதுவுமே நுழைய முடியாது. ஆனால் அல்லாஹ்வின் கட்டளைப்படி மவுத்து நுழைந்து விடும் கோட்டைக்குள்ளே. என்னுடைய மவுத்தை நான் அனுப்பியிருக்கிறேன், நான் மவுத்து, அது உங்கள் கோட்டையை செய்யாது, தடுத்து விடாது. அப்போ நீ எங்கே இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும் அல்லாஹ் திட்டமிட்டு செய்கிறான், இந்த இடத்த சொல்கிறான். அப்போ இதையும் நாம் என்ன செய்யணும், கவனித்துக்கொள்ள வேண்டும். நாடு அல்லாஹ் நாடிய நேரத்தில் சரியான ஒரு நேரத்தில் என்ன செஞ்சணும், மரணம் வந்தே தீரும். அப்போ மரணம் என்பது மனிதனை அடையக்கூடியதாக இருக்குது. ஆனால் மனிதன் அதை மறந்தவனாக இருக்கின்றான். ஏன் அப்படின்னு சொன்னால் நல்லா விளையிக்கணும். இந்த உலகத்தை சொல்லும்போதெல்லாம் நிறைய இடத்துல சொல்லுவான், இந்த உலகம் வந்து லைஃபானது, பலகீனமானது, உங்களை ஏமாற்றக்கூடியது. உண்மையில் நம்மளோட லைஃப் ஏமாத்துதா?
இன்றைக்கி மத்தியானம் நல்ல சாப்பாடு செஞ்சு அனுபவிக்கு தானே செய்கிறோம், நல்ல உடை கொடுத்துற நல்லா தானே இருக்குது. அப்போ என்னது நம்மளை ஏமாத்துது? என்னது ஏமாத்துதுன்னா, நம்ம எதெல்லாம் இப்போ நம்ம உடுத்துனது உடை கிழிஞ்சிரும், சாப்பிட்டது செரிச்சிரும், எதுவுமே தங்காது. குழந்தையாக இருந்தோம், வளர்ந்துட்டோம், வாலிபம் வந்தது, முதுமையாயிட்டோம், எதுவுமே நம்மகிட்ட நிற்க மாட்டேங்குது. அப்போ எல்லாமே நம்மை கடந்து செல்லுது, நிலை இல்லை. ஆனால் மறுமையை எடுத்துக்கிட்டால் அங்கே என்ன கிடையாது, இந்த மாதிரி குழந்தை பருவம் கிடையாது, வாலிப பருவம் கிடையாது. வாலிப பருவம் வந்து முதுமை அடைய மாட்டோம். எல்லாரும் நிரம்பிய வாலிப வயதுடைய வாழ்க்கை அணிவதற்கான ஒரு சக்தியை தந்து அல்லாஹ் செய்தான். நிரம்பிய வாலிப வயதுடைய ஆண்களாக பெண்களாக மாற்றிடுவாங்க. என்ன கிடையாது, பருவநிலை மாற்றம் வராது. இங்கே பருவநிலை மாற்றம் இருக்குது. 4 நாள் நல்லா இருந்தால் 5ஆம் நாள் செய்கிறோம், உடம்பு சரியில்லாமல் போகுது. ஒரு காய்ச்சலுக்கு போகிறவே 20-25 நாள் இப்போ போகக்கூடிய வைரஸ் காய்ச்சல், ஆஸ்பத்திரியெல்லாம் கூட்டம், எதுவுமே இல்லை. எதுவுமே இங்கே என்ன இல்லை, நமக்கு நிரந்தரம் இல்லை, எதுவுமே சுகம் இல்லை. இந்த அல்லாஹ் சொல்கிறான், இந்த வாழ்க்கைக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சி இருக்க, இது உங்களுக்கு பலனற்று போகும், அழியக்கூடியதுப்பா. இது என்னது, அழியக்கூடியது. ஆனால் என்னிடம் உங்களுக்காக தயார் செஞ்சு வச்சிருக்கேனே, அது அழிவில்லாதது, அசிங்கம் இல்லாதது, அருவருப்பு இல்லாதது, நிலையானது, சுகமானது. அனுபவிக்க மாத்திரம் தான் நீங்கள் செய்வீங்க, வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நான் தாரேன்னு சொல்கிறேன். உண்மையிலேயே நீங்கள் ஈமான் கொண்டதை எப்படி நீங்கள் நினைக்கணும், அந்த நல்ல ஒரு வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கையை நான் தியாகம் செய்கிறேன்னு யார் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வை நேசிப்பவர்கள். இந்த வார்த்தையை நம்மகிட்ட எடுக்கிறதுக்கு தான் அல்லாஹ் இவ்வளோ விஷயங்கள் பிடிகள் போடுதான். ஏனென்றால் யாரும் இதெல்லாம் தெரியாமல் எங்கே போயிடக்கூடாது, நரகத்துக்கு சென்று விடக்கூடாது. அல்லாஹ் அதில் வந்து உறுதியாக இருக்கான். என்னுடைய அடியார்கள் யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, நரகத்துக்கு போய்விடவே கூடாது என்பதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதியாக இருக்கான். அதனால் இன்னமும் பார்த்திங்கன்னா மரணத்தில் ஒரு சில அதிசயங்கள்லாம் இருக்குது. என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் நல்ல மதிக்கப்பட்ட அழகாக அவங்க கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மனிதர் இருக்கார். அவர் மரணிச்சிடுறார். அவர் மரணிச்சோன்னு அவர் என்ன செய்கிறோம், அறிவிக்கிறோம், மைக்கில் அறிவிக்கிறோமா. என்ன அறிவிப்போம், இன்னாரின் மகன் இன்னார் மௌத்தாயிட்டார் சொல்லி. அடுத்த வார்த்தை அன்னாரின் ஜனாசா, அசருக்கு பிறகு லவருக்கு பிறகு மாரிக்கு பிறகு சொல்லுமா இல்லையா. இப்போ ஜனாசாங்கிறது யார், இந்த உடம்பு தெரியாது. அந்த அன்னாருங்கிறது என்னது, நாமளே நிறைய விஷயங்களை புரியாமலே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அன்னாரின் ஜனாசா அப்படின்னா ஜனாசாங்க இருக்கு, அந்த அன்னார் யார், அவர் யார், அவர் தானே நம்ம. அப்போ அந்த ஜனாசா இல்லைல்ல, பாடி நம்ம இல்லைல்ல. அப்போ நாம் யாருன்னா பாடிக்குள்ளே இருக்க ரூஹு தான் நாம். அதனால தான் அந்த ரூஹுக்குண்டான உடம்பு இதோ கடத்தப்பட்டிருக்கிறது. நல்லா விளங்கணும் வார்த்தையை. அல்லாஹ் வந்து வேதனை செய்து உடம்பையா ஆத்மாவையா, ஆத்மாவை, ஆத்மாவுக்கு தான் வேதனை, ஆத்மா தான் வேதனை உணர முடியும். இப்போ தான் மையம் கிடக்கு, மையத்தை என்ன செய்ய முடியாது, தூக்கில் போட்ட முடியுமா, மரதண்டனை கொடுக்க முடியுமா, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு வேதனை வேணும்னா உள்ளுக்குள்ளே எதுனா போல இருக்கணும், ஒரு உயிர், ஒரு ரூஹு இருக்கணும். ரூஹு இருந்தால்தான் அவர் வேதனை செய்ய முடியும். ரூஹு இருந்தால்தான் அவர் உண்பார். ரூஹு இருந்தால்தான் அவர் திருமணம் முடித்து சந்தோஷமாக இருப்பார். ரூஹு இருந்தால்தான் குழந்தை பெற முடியும். ரூஹு இருந்தால்தான் குழந்தையும் தவழும். அப்போ எல்லாமே என்னன்னா, இந்த உடம்புக்குள்ளே தங்கி நாம் இருந்து கொண்டு இந்த உடம்பை பயன்படுத்தி நான் என் ரப்பிடம் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய பரீட்சிக்கப்படக்கூடிய களம்தான் இந்த உலகம். அதுதான் எல்லாம் சொல்லலாம். இல்லை எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அக்ஷனமலானா இந்த களம் நீங்கள் யாருன்னு காட்டுறதுக்கு. அதை விட்டு போட்டு என்னை விட்டு நீங்கள் ஓடிடலாம், ஒழிஞ்சுக்கிடலாம்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையை திட்டமிட்டு நீ வச்சுருந்தீங்கன்னா அதுதான் கடைசி இறுதியாக செஞ்சுருக்கிறேன், ஒரு செக் வச்சுருக்கிறேன். என்னது, மௌத்தான அப்புறம் நீங்கள் எல்லோரும் ஒன்று திரட்டப்பட்டு என் முன் கொண்டு வந்து நிறுத்தப்படுவீர்கள். அல்லாஹ் வந்து அவ்வளோ லேசிலெல்லாம் விட்டுற மாட்டான். அல்லாஹ் அவ்வளோ லேசில் விட்டுற மாட்டான். மரணத்தை நான் கேட்குறேன், பொதுவாக கருத்து வேறுபாடு இருக்கிற விஷயத்தில் நிறைய பேசுவோம். மரணம் சம்பந்தமான ஏராளமான வசனம் இருக்குது. மரணம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டோம்ல, மரணத்தை பற்றி ஏன் சொல்லணும், அது எனக்கே சிந்திச்சிருக்கோமா? ஒற்றுக்கொள்ளப்பட்ட உலகில் பிறந்த
அத்தனை மனிதர்களும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்துக்கு, அதுவும் குறிப்பாக முஸ்லீம்களுக்கு, அல்லாஹ்வையே ஏற்றுக்கிட்டவங்களுக்கு, என் படைச்ச ரப்பு நீ தான் முன்மொழிஞ்சவங்களுக்கு, சாட்சியம் சொல்கிறோம் என்று சொன்னவங்களுக்கு மரணத்தை பற்றி இத்தனை வசனம் தேவையா? தேவையில்லை தானே? ஏன் அப்போ அல்லாஹ் அந்த மரணத்தை சொல்லாமனா, அந்த மரணம்தான் நமக்கு வைத்திருக்கின்ற கடிவாளம். அல்லாஹ்வை சந்திக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம அல்லாஹ்வை சந்திக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? மௌத்தாகணும். விளங்கிருச்சாப்போ? மௌத்தாகவும் அல்லாஹ்வை சந்திக்க முடியுமா? மௌத்தாகவும் அல்லாஹ்வை சந்திக்க முடியுமா? அப்போ அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஒரு விரும்பினால் அவர்கள் அதற்கான தயாரிப்புகளை சரி செய்ய அல்லாஹ் சொல்லுதான். யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் நினைக்கின்றானோ அவன் அதற்கான நன்மைகளை சேர்த்துக்கொள்ளணும்னு சொன்னோடனே அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, அல்லாஹ்வை சந்திக்கன்னா மௌத்தானத்தானே முடியும், மௌத்தை நாம் விரும்புவா செய்வோம், மௌத்தை விரும்ப மாட்டது செய்வோம். அப்போ அல்லாஹ்வை நம்ம சந்திப்பதை விரும்பாத மாதிரி ஆயிருமே, இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கணும்னு கேட்குறாங்க. இப்போ அல்லாஹ் சொன்னால் அப்படி இல்லை ஆயிஷாவே, அப்படி வழங்கக்கூடாது. அல்லாஹ்வை சந்திப்பு என்பது உடனே மௌத்தாவுன்னு அர்த்தம் இல்லை, அப்படி விளக்கக்கூடாது. நான் மரணித்து விட்டால் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது என் நிலைமை அல்லாஹ்வை சந்திப்பதற்கு ஏற்ற நிலையில் இந்த உலகத்தில் வாழ்கின்றேனா என்பதை நான் சிந்திக்கணும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் ஒழிய மௌத்தாவரது சொல்லலை. மௌத்தை எல்லாரும் பயப்படத்தான் செய்வோம், மௌத்தை எல்லாரும் வெறுப்பத்தான் செய்வோம். ஆனால் அதற்காக அல்லாஹ்வை வெறுத்ததாகாது. அல்லாஹ்வை சந்திப்பவர்கள் அதற்கான தயாரிப்புகளை முற்படுத்தட்டும் என்பதுதான் இதன் பொருள் என்று அல்லாஹ்வின் தூதர் அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. எவ்வளோ ஒரு அழகான விஷயம். மரணத்தை பற்றி டிஸ்கஷன், மௌத்தை பற்றி என்னது டிஸ்கஸ் பண்ணுறாங்க குடும்பத்துக்குள்ளே. அல்லாஹ் ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய அந்த வசனத்துக்கு அல்லாஹ்வின் தூதர் தன் மனைவியாக இருக்கக்கூடிய அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, அழகான முறையில் கருத்துக்களை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அது 2வது அமர்வில் இன்ஷா அல்லாஹ் இந்த மரணம் சம்பந்தமான இறுதி நிலை வரும்போது மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில விஷயங்கள் அல்லாஹ்வின் தூதர் குறிப்புகளாக செய்திகளாக பதிவு செய்தார்கள். அதை இன்ஷா அல்லாஹ் 2வது அமர்வில் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணிக்கும் தருவாயில் அல்லாஹ்வை நாம் சந்திப்பதற்கு முழுமையான ஒரு மனநிலை உள்ள மக்களாக, ஆர்வம் உள்ள மக்களாக அந்த நிலையில் மரணிக்க வேண்டும் என்று அந்த பாக்கியம் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌபானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணத்தை ஒரு மனிதன் சரியாக விளங்கி கொண்டால் இந்த வாழ்க்கை அவனுக்கு சரியாகிவிடும். அதுதான் அல்லாஹ் என்ன செய்யறான். அல்லாஹ் பொதுவாக ஒரு வசனம் எல்லாரும் இப்போ கூட நான் ஓதுனேன். இந்த 3 வசனத்தை ஓதாமல் அல்லாஹ்வோட தூதர் ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க, ஒரு பிரச்சாரத்தை செய்ய மாட்டாங்க. அதில் 3வது ஓதுன வசனம் யாயுல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லீமாக அன்றி மரணிக்க வேண்டாம். அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கணும்? இங்கேயும் நமக்கு ஒரு விஷயம் இருக்குது. முஸ்லீமாக வாழுங்கள் சொல்லியிருக்கணும். இங்கே என்ன சொல்லலாம்? அல்லாஹ் முஸ்லீமாக மௌத்தாங்கங்கிறான். 2க்கு வித்தியாசம். முஸ்லீமாக வாழுங்க அப்படின்னா முஸ்லீமாக மௌத்தாதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் முஸ்லீமாக மௌத்தாவுங்கன்னு சொன்னால் வாழும் பொழுது அவன் முஸ்லீமாக இருந்தான் என்பதற்கு பொருள். குர்ஆன் வசனங்களை கவனம் எவ்வளோக்கோளோ செலுத்துகிறோமோ அவ்வளோக்கோளோ பொக்கிச்ச மாதிரி நினச்சி அள்ளிக்கிட்டே இருக்கலாம். அல்லாஹ் அழகாக சொல்கிறான். அப்போ நான் முஸ்லீமாக மௌத்தாகணும்னு நான் என்ன செய்யணும்? வாழும் பொழுது முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டே இருக்கணும். இன்றைக்கி வாழணும், நாளைக்கு வாழணும், நாளைக்கு வாழணும். மலக்குள் மௌத்து முன்னால் நிற்கும்போது வாழ்ந்து கொண்டே இருந்தால்தான் என் ரூஹு வாங்கப்படக்கூடிய அந்த சக்கராத்தின் முன்பு சிறிது நேரத்திற்கு முன்பு வரை நான் முஸ்லீமாக அல்லாஹ் கட்டுப்பட்டவனாக வாழ்ந்ததான் அந்த நிலையில் எனது ரூஹை கைப்பற்றும் பொழுது முஸ்லீமாக இருப்பேன். ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் வைத்தவர்களாக மரணிக்க வேண்டும். அதுதான் பாக்கியம். ஒரு மனிதன் அல்லாஹ்வை பற்றிய எந்த எண்ணத்தில் மரணிக்கின்றானோ அதே எண்ணத்தில் எழுப்பப்படுவான். அல்லாஹும் அவனை அவ்வாறே சந்திப்பான். அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்களை விளக்குங்கள் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, அல்லாஹ் நம்மளெல்லாம் செய்கிறோம், நிறையா பாவங்கள் செய்கிறோம். அவன் நம்ம என்ன நினைக்கணும்னா, ரப்பு என்னுடைய பாவத்தை நிச்சயமாக மன்னிப்பாயன். அல்லாஹ் யார்? அவன் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் கஃபூர், அவன் மன்னிக்கக்கூடியவன். அது மாதிரி அல்லாஹ் மன்னிக்க நம்ம என்ன செய்யணும்?
இங்கே நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம், அல்ல மன்னிச்சிருவான். எப்போ தெரியுமா மன்னிப்பான், யாரை தெரியுமா மன்னிப்பான், எதை தெரியுமா மன்னிப்பான்? எந்த விஷயத்தில் அல்லாஹ்விடம் தௌபா செய்கின்றோமோ, பாவ மன்னிப்பு கேட்கின்றோமோ, இஸ்திக்பார் செய்கிறோமோ, அந்த விஷயங்களை மன்னிப்பான். மற்ற மன்னிப்பு கேட்காத விஷயங்கள் எல்லாம் அது கட்டாக இருக்கும். அது மறுமை நாளிலே நமக்கு கணக்கில் பாரமாக மாறிவிடும். அல்ல எல்லாத்தையும் மன்னிச்சிடுவான். அப்படி பேசக்கூடாது. நான் செய்த தவறெல்லாம் உங்களுக்கு யாருக்கு தெரியாது. என்ன ஒரு தோற்றத்தெல்லாம் பார்க்குறீங்க, என்னுடைய இன்னொரு தோற்றம் இருக்கலாம். கடந்த காலங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலங்கள் இருக்கலாம், அல்லது இப்பொழுதும் நிகழ்வுகள் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் என்ன செய்தான்? குறிப்பிடுத்து கொண்டே இருக்கான். இன்னெல்லாம் சரிவுல் ஹிசாப், கணக்கு பார்க்கிறது அல்லாஹ் தீவிரமானவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ எல்லாமே பதிவு செய்யப்படுது. நம்ம நன்மை தீமை நல்லது கெட்டது எல்லாம் பதிவு செய்யப்படுது. அப்படி பதிவு செய்யப்பட்ட பதிவுகள் அகற்றப்படாது. அதே நிலையில் தான் அல்லாஹ்வை சந்திப்போம். ஆனால் அந்த பதிவிலேயே நாம் செய்த தவறுக்கு, இடது பக்கம் இருக்கக்கூடிய தவறுகளுக்கு, பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்டிருந்தால் அது வலது பக்கத்தில் அதற்கு பரிகாரமாக பதிக்கப்பட்டோம். மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோரியவர்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அவன் மன்னிப்பு கேட்கணும். அவன் தனிமையில் இருக்கும் பொழுது என்ன, நம்ம உண்மையிலேயே நல்ல ஒரு முஸ்லீம் ஆகணும். இதான் சிறந்த பயிற்சி. ப்ராக்டிக்கலாக என்னென்னா, தனிமையில் இருக்கும் பொழுது என்னென்னமெல்லாம் அசிங்கம், என்னென்னமெல்லாம் அருவறுப்போ, என்னென்னலாம் துரோகம் பண்ணியிருக்கோம் என்பது நமக்கு தான் தெரியும். ஒவ்வொன்றையும் நினைத்து 2 ரக்காய் தொழும்போது சஜார் விழுந்து, யாரப்போ நான் இன்ன காரியம் இந்த நாளில் செஞ்சேன், நீ மன்னிக்கல நான் நஷ்டப்பட்டுருவேன். நான் இன்ன காரியம் இந்த நாளில் செஞ்சேன், நீ மன்னிக்கல நஷ்டப்பட்ட. பாவங்களை அல்லாஹ்விடத்தில் சொல்லி மன்னிப்பு. இந்த பண்பு நம்மகிட்ட நடைமுறையில் இருக்கா? நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஆனால் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். மீண்டும் ஏமாறுகிறோம். நம்ம அடுத்தவங்களை ஏமாற்றுறதை விட நம்மளை நாம் ஏமாற்றுறது தான் அதிகம். மற்றவங்களுக்கு துரோகம் செய்வதை விட அதிசயமான விஷயம், நமக்கு நாமே துரோகியாக இருப்பது ஆச்சரியம். ஆனால் உணர்ந்து கொள்வதில்லை. பல யஷூரூன், சில விஷயங்கள் சொல்கிறாங்க, அவர்கள் உணர்வுகளா இல்லையே, உணர வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்பான். ஆனாலும் சில வசனங்கள் சொல்லுவான், ஆயாத்தில் ஊலில் அல்பாப், இதில் அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்களில் நாம் சில அத்தாட்சிகளை காணவில்லை என்று சொன்னால் நமக்கு அறிவு இல்லை என்று பொருள் அந்த வசனம் சொல்லுது. வசனங்களை நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்டு, பேக் அண்ட் ஃப்ரண்ட் மாற்றி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி வசனம் உங்களுக்கு ஏராளமான செய்திகளை சொல்லும். அதுதான் நமக்குள் மாற்றத்தை தரும். அதனால் விலகிக்கிடணும். ஆகையால் இனி வரும் காலங்களில் நம்ம எப்படி வைப்போம்? வேறு ஒன்றும் இல்லை, ஜும்மாவுக்கு லேட்டாக வந்தால் ஜும்மா நமக்கு கிடைக்காது, நல்லா தெரியுது. மறுமை நாளில் ஒரு சில மனிதர்களுக்கு ஒரு சில நன்மைகள் இருந்தால் சொர்க்கத்துக்கு போயிடுவார். ஒரு சில நன்மைகள் இருந்தால் அப்போ அல்லாஹ் அதுக்கு என்ன செய்வான்? வாய்ப்பு கொடுக்குறான். எதுக்கு வாய்ப்பு? கபர் இந்த இதெல்லாம் செய்தி மொட்டையாக சொல்லப்பட்டிருக்கும். இது எங்கே நடக்கும், எப்போ நடக்குன்னு சொன்னால் அவருக்கு தெரிஞ்சிடும் எல்லாமே. நமக்கு இன்னும் கொஞ்சம் நன்மை இருந்தால் சொர்க்கத்துக்கு பேரான உணர்த்தப்பட்ட உடனே அவருக்கு ஒரு அவகாசம் கொடுக்கப்படும். என்ன செய்வார்? மனைவியை, தாயை, தகப்பனை, பிள்ளைகளை எல்லாத்தையுமே கெஞ்சுவார். ஒரு சில நன்மைகள் தான் எங்கே வருவேன்? சொர்க்கத்துக்கு. எல்லோரும் என்ன செய்வாங்க? இந்த நாளில் உனக்கு நான் உதவி செய்யணும். இல்லை, நீ பூமியில் வாழும்போது எங்களுக்கு நிறைய செஞ்சுருக்க, நான் நிறைய தந்திருக்கோம், அதெல்லாம் இருக்கும். இன்றைக்கி என்ன செய்யலை, நாங்கள் இதற்கு தயாராக இல்லை என்று எல்லா உறவுகளும் தங்களைத்தான் கவனிக்குமே தவிர எந்த பந்தங்களையும் அது கவனிக்காது. ஒரு பந்தத்தை பார்த்து இன்னொரு பந்தம் வெறுண்டோடு நேரமாக இருக்கும். அதை உணரும் பொழுது தான் தெரியும் எவ்வளவு ஜும்மாவை பாலடித்தோம், அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஜும்மாவை ஆயிடுச்சே. பள்ளிவாசலுக்கு வெளியில் வாசல் நின்று செருப்பை கழட்டதுக்கு முன்னாலேயே ஊர்க்கதையெல்லாம் பேசணுமே. வேகமாக வந்து 2 ரக்காயத்து முன்சுனத்து தொழிலிருந்து அதை ஏற்கப்பட்டிருந்தா அந்த ரக்காயத்தின் மூலம் கிடைக்கப்பட்ட நன்மை வச்சு சொர்க்கம் போயிருப்பேனே. வேகமாக எழுந்து சென்று இப்போ தொழுகைக்கு பின்னால் குரான் ஒரு 10 வசனம் ஓதாமல் ஃபஜரில் டீ கடைக்கு கும்பலாக போய் நின்று ஊருக்கதையெல்லாம் அரசியல்லாம் பேசுகிறேனே, என் வாழ்க்கையை நானே நாசமாக்கினானே. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லியிருந்தாங்களே, நீங்கள் ஃபஜருக்கு பின்னால் ஒரு வசனம் ஓதினால் உங்களுக்கு ஒரு சிகப்பு ஒட்டகை கிடைத்தது போல நன்மை உண்டு, அதற்காக நன்மை உண்டு சொன்னாங்களே. ஒரு 10 வசனம் ஓதி இருந்தா, ஒரு 10 நன்மை கிடைச்சிருந்தா நான் இன்னைக்கு சொர்க்கத்துக்கு போயிருப்பேனே. அழகிய முறையில் புன்முறுவலோ
முகத்தோடு அல்லாஹ்வின் முகமது என்று சந்தோஷமான முறையில் முகம் மலர்ந்து சலாம் சொல்லியிருந்தா அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மையில் நான் இன்னைக்கு சொர்க்கம் இருப்பேனே. இதையெல்லாம் எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாய்ப்புகளாக வழங்கியிருந்தும் பாழ் செய்து விட்டேனே, எனக்கு நானே அநீதி செய்து விட்டேனே, எனக்கு நானே துரோகம் இழைத்து விட்டேன் என்று மறுமையிலே மனிதன் புலம்புவதை தவிர வேறொன்றும் செய்ய முடியாது என்பதை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அவன் புலம்புவான், மறுமையில் வேற ஒன்றும் நடக்காதுன்றான்ல, புலம்புவான். யாரெல்லாம் நஷ்டவாளி அவன் செய்கிறது புலம்பல், கதறல், உடம்பெல்லாம் நடுங்கும் அவனுக்கு. என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அப்போ தான் அவனுக்கு என்ன தெரியும், எவ்வளவு நாள் இந்த உலகம் என்னை ஏமாத்துச்சு, நான் உலக வாழ்க்கை நம்பி ஏமாந்தேன், சின்ன சின்ன அற்ப சுகத்துக்கு நான் என்ன செஞ்சேன், நேரத்தை போக்குனேன்னு. ஒரு சினிமாவுடைய ஒரு விமர்சனத்துக்கு நான் கொடுத்த ஒரு முக்கியத்துவம், ஒரு சினிமா நான் பார்க்கலனால சம்பந்தம் பேசக்கூடிய முக்கியத்துவம் நான் ஒரு குர்ஆன் வசனத்துக்கு கொடுத்துருந்தோம்னா அதன் மூலம் கிடைத்திருக்கக்கூடிய நன்மையில் இன்றைக்கி நான் சொர்க்கத்துக்கு போயிருக்கலாமே. இன்னும் ஒரு சில நன்மைக்காக என்னை ஏங்க வைக்கக்கூடிய இந்த இடத்துல நான் எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம், எத்தனை கோடி நன்மைகளை எனது வாழ்நாளிலே நான் கழித்து விட்டேன் என்று புலம்புவான். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி ஒரு அரை நிமிஷத்தில் செய்தியை முடிச்சது என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாம் மறுமை நாளில் விசாரிக்கும் போது எப்படி விசாரிப்போம்னு சொன்னால், எவ்வளோ காலம் வாழ்ந்தார்களோ அதற்கான கேள்வி, எப்படியெல்லாம் எத்தனை பருவ காலத்தில் வாழ்ந்தாங்களோ அதற்கெல்லாம் பருவ வயதுக்கு முன்னால் மட்டும்தான், குழந்தை பருவத்துக்கு முன்னால் மட்டும்தான் கேள்வி கிடக்கிற. வாலிபத்திலிருந்து, வாலிபம் முதிர்ந்ததிலிருந்து, வாலிபத்தை தாண்டியதிலிருந்து, வயோதிகம் வந்ததிலிருந்து, வயோதிகம் முதிர்ந்ததிலிருந்து அத்தனையும் தனித்தனியாக விசாரிக்கப்படுவோம். இது ஒரு இருக்க. இறுதியாக அல்ல ஒரு அடியானை பார்த்து கேட்பான், பூமியில் நான் உனக்கு ஒரு வேதம் தந்திருந்தேனே, அது என்ன வேதம்னு கேட்பான். இறுதி சம்மதமாக நம்ம என்ன சொல்லுவோம், குர்ஆன் அப்படின்பான். சொல்லுவோமா இல்லையா, அது குர்ஆன் ரப்பேன்னு சொல்லுவோம். சரி, அதை நீ பூமியில் எப்படி பயன்படுத்தின, இது கேள்வி. என்ன பதில் இருக்க மாட்டேன், என்ன பதில் நம்ம வச்சுருக்கோம். குர்ஆன் என்பது எதற்காகன்னு சொன்னால் அதனை பற்றி பிடித்து வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்காக. நம்ம அதிகபட்சமாக என்ன செய்தோம், தொழுகை பயன்படுத்துகிறோம், மனப்பாடம் பண்ணுதோம், எவ்வளோ தானே. வாழ்க்கையில் அந்த குர்ஆனை பயன்படுத்திருக்கின்றோமா என்பது அல்லாஹ் நமது வாயிலிருந்து வர வைக்கும் ஒரு கேள்வி வைப்பான். கடைசியில் மனுஷன் ஒத்துக்குவான், நீ வேதத்தை எங்கள் வாழ்க்கையை வாழறதுக்காண்டியா நீ அனுப்புன இறக்கி இருந்த உன் தூதர் மூலமாக நாங்கள் பார்த்தோம், படித்தோம். ஆனால் அறிவுற்றவர்களாக, பொருள் தெரியாதவர்களாக, அதை ஆய்வு செய்யாதவர்களாக நாங்கள் அறிவில்லாமலே வாழ்ந்து உன்னுடைய வேதத்தை பாழ்படுத்தி விட்டோம். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வாழ்க்கை மாற்றத்தை இழந்து விட்டோம். இந்நாளில் உன் முன்னால் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருக்கிற இறைவா, நீ மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிவிடும் என்று அந்த நேரத்தில் கதறுவான் மனுஷன். குர்ஆன் என்பது எப்படின்னு சொன்னால், நம்ம ரத்தத்தை விட, மூச்சை விட நமக்கு க்ளோஸில் இருக்கணும். குர்ஆன் நம்மகிட்ட அப்படி இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வசனம் படித்து அதனுடைய அர்த்தத்தை பார்த்து இது எப்போ இறங்குச்சு, ஏன் இறங்குச்சு, யார் விஷயத்தில் இறங்குச்சு, பின்னால் உள்ள பின்னணி என்ன, ஒரு நாளைக்கு ஒரு வசனம், ஒரு நாளைக்கு ஒரு வசனம். எங்களுக்கு அவ்வளோக்கெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லினா இருக்கிறாங்க. இவன் எல்லா பள்ளிகளிலும் அதுக்கான குர்ஆன் சுன்னாங்களை பெறக்கூடிய இமாம்கள் இருக்கிறாங்க. யாரை பயன்படுத்துறதில்ல. எல்லாமே எப்படி ஆகிப்போச்சு தெரியுமா, ஆஃபீஸில் ஒரு பணிகள் நடக்கிற மாதிரி பள்ளியாசல்கள்லாம் பாங்கு சொல்ல, இக்காமத் சொல்ல, தொழுதுக்கப்புறம் பூட்டப்படக்கூடிய ஆஃபீஸுகளாக, பிரேயர் கால்களாக மாறிடுச்ச வழிய இது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய, முஸ்லீம் உருவாகக்கூடிய, அல்லாஹ்வின் அருள் இருக்கக்கூடிய இடமாக நாம் அதை பார்க்க அதை நான் பயன்படுத்தவில்லை என்பதுதான் யதார்த்தம். ஆகையால் இனிவரும் காலங்களில் கடந்ததாக இருக்கட்டும், நடந்ததாக போகட்டும், அதையே சொல்லி மீண்டும் அழுக்கு பிடித்த ஒரு எதிர்காலத்தை நாம் வீணடித்து விடக்கூடாது. இனிமேலாவது நாம் திருந்தி, மனம் திருந்தி அல்லாஹ்வின் வேதத்தை சரியாக பயன்படுத்தி மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே அதற்கான நற்கூலி பெறக்கூடிய மக்களாக நம்ம ஆக்கிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பூமியிலே வாழ்ந்து மரணித்ததிலே அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும். எனவே இறைவா, எங்களுடைய மரணத்தின் வேளையில், எங்களுடைய ரூவை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலையில் ஒன்னால் நாங்கள் பொருந்தி கொள்ளப்பட்டவர்களாக, ஒன்னால் நாங்கள் அலட்சியப்பட்டவர்களாக ஆகிய நிலையில் எங்களை மரணத்தை ஏற்படுத்துவாக என்று பிரார்த்திப்போம். அதற்கான முழு முயற்சி செய்வோம். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாலமானவன், தாராளமானவன். கேட்பதை அவன் இல்லை என்று அடியாருக்கு சொல்வதில்லை, அவன் இல்லை என்று சொல்லுவதற்கு வெட்கப்படக்கூடியவன். அப்பேற்பட்ட ரஹ்மானிடம் அனைத்தையும் கேட்போம், இம்மையும் கேட்போம், மறுமையும் கேட்போம், எல்லாவற்றிலும் ஹைரையும் கேட்போம். ரப்பனா ஆத்தினா மில்லத்துன்க ரஹ்மத்து ஹய்யிலனா மின் அம்ரினா ரஷதா. குகைவாசிகள் கேட்ட துவா படிதான். வாழ்க்கையில் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியாமல் நின்று
கொண்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்க்கை புரிந்தவர்களாக நமது மரண தேர்வாயை நெருங்கும் பொழுது அல்லாஹ்வின் அலட்சியப்பட்டவர்களாக நம்ம ஆக்கிரொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.